அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. நீங்கள் ரொம்ப ஷை டைப்பா? யார் கூடயும் பேசுறதுக்கே தயங்கக்கூடியவங்களா? உங்களுக்கு பிடித்தவர்களிடத்தில் மட்டும் சிரித்து பேச முடியுது, மற்ற நபர்கள்கிட்ட பேச முடியலையா? மற்றவங்கக்கிட்ட கண்ணு பார்த்து பேச முடியலையா? யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போய் ஒதுங்கி நின்றுக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னா உங்களோட அறிவு பதிவை நீங்கள் மறுசீரமைச்சா மட்டும்தான் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்களே இதுக்கு காம்ப்ளிகேட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இது சார்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியிடையே ஒற்றுமைங்கிறதே இருக்காது. எடுத்ததுக்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டுருக்கோம். பெற்றோர்களிடத்திலும் அனுசரணையாக உங்களால் இருக்க முடியாது. கோவப்படுவீங்க, அதிகமாக டென்ஷன் ஆவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லி விரக்தி நிலையில் பேசுவீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தேவைப்பட்டால் கூப்பிட்டு பேசுவீங்க, அவங்க தேவைப்பட்டால் உங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. அந்யோன்யமான ஃப்ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. யாரு கூடயுமே தொடர்பு கொள்ளும் திறன் உங்கள்கிட்ட இருக்காது. விலகியே இருப்பீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது உங்களோட கம்ஃபர்டபுள் எங்கே இருக்குதோ அங்கே போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. இது ஏன் நான் கேட்டு எடுக்கணும்? எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, எனக்கு நானே எடுத்துக்க தெரியும். எனக்கு வேணுங்கிறது இங்கே போனால் கிடைக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வருது, இப்படி தான் பேச தெரியும். அந்த சமூகத்தோடு இணைந்து உங்களால் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி தெரியுமா? மற்றவங்கெல்லாம் இப்படி இயல்பாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்க்குறாங்க, அவங்க பேசுகிறாங்க, 4 பேர்த்து கூட ஒரு ரேட் அதிகமாக இருந்தால் கூட கேட்குறாங்க, எனக்கு ஏன் கேட்க தெரியல, எனக்கு ஏன் பேச தெரியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்போ உங்களோட ஏஜ் மெச்சுரேஷன் ஆகிருக்கும். அப்போது நீங்கள் காலம் தாழ்த்தி எது எடுக்கிறதுனாலுமே ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ் ஆகிரும். அப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வயசில், வாழ வேண்டிய வயசில் தெரிஞ்சுக்காமல் வாழாமல் பின்னாளில் நீங்கள் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிடுறீங்க. இதுதான் உங்களோட லைஃப் ஸ்டைலாகவும் மாறிடுது. இதற்கு நீங்கள் வச்சுக்கிற பேர் என்னன்னா, மற்றவங்களால எனக்கு பிரச்சனை, எனக்கு இது யாருமே சொல்லிக் கொடுக்கல, எனக்கு அப்போவே இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நான் மாற்றிருப்பேன், எனக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல, ஸ்கூலில் ஏன் எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, என் பேரண்ட் ஏன் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்க ஏன் சொல்லிக் கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏன் இதை பற்றி பேசலை, என்னை ஏன் யாரும் கண்டிக்கல, இப்படின்னு பல காரணங்களை கேள்விகளாக எடுத்து வைப்பீங்க. இந்த கேள்விகளுக்கு விடையே இல்லை. ஏன்னா உங்கள் பேரண்ட் உங்களை கண்டிச்சிருப்பாங்க, நீங்கள் எதிர்த்து பேசியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிங்கிளாக மாட்டீங்க, அவங்க விலகி போயிருப்பாங்க. நீங்கள் பொது சபையில் பேச மாட்டீங்க, ஏன்னா தனிச்சிருப்பீங்க. ஏன்னா பேசாதவங்களை யாரும் கூட கூப்பிட்டுக்க மாட்டாங்க, ஒதுக்கி தான் வைப்பாங்க. பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை, பேசுகிறவங்க மட்டும்தான் சமூகத்தில் இணைய முடியும். அதை விட்டு போட்டு எனக்கு பேசவே தோணலை, பேசவே பிடிக்கல, அவங்களா வந்து பேசலாம், நான் பேசுகிறேன், அவங்களா எதுக்கு வந்து பேசுகிறாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது பேசுறதுக்கு, என்ன கண்டென்ட் இருக்குது? நீங்கள் என்ன விஐபியா? உங்ககிட்ட வந்து வாலண்டியராக வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கு? விஐபியாக இருந்தால் கூட பேச்சிருந்தால் தான் கூப்பிட்டுக்குவாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் நினச்சது சரியா தப்பா? பிரச்சனை உங்ககிட்டயா மற்றவர்களிடத்துலையா? உங்களை முன்னேற்றிக்க நீங்களே விரும்பலை. ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியும், எதுவும் எனக்கு அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்களா, கொடுக்கட்டும், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இன்னொன்று, என் லைஃப்பை பார்த்துக்கிறேன், நான் சம்பாதிச்சுக்கிறேன், என்கிட்ட யாரும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு லைஃப். இன்னொன்று, எனக்கு மேரேஜ் இருந்தால் தானே பிரச்சனை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு லைஃப். இது வாழ்க்கை இல்லை. அப்போ ப்ரெசண்ட்டில் குடும்பத்தோடையும் சமூகத்தோடையும் இணைந்து வாழ்கிறது தான். அப்போது பிரச்சனைகளை எப்படி அணுகணும், பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும்னு தான் வழிகாட்டுதல் வேணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பார்த்து நீங்கள் விலகி போனாலும் கரெக்டாக 35 வயசு 40 வயசில் நீங்கள் தனிமையாக இருப்பீங்க. அப்போ எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, என் கூட பேசி யாரும் இல்லைங்க. ஏன்னா உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் தான் உங்களை தேடி ஒருத்தர் வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா கூட உலகத்தில் வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, விலகி போயிடுவாங்க. ஏன்னா இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் இருக்குது, ஆன்லைன் ஃபுட் சர்வீஸ் நிறையா இருக்குது. பணம் கட்டினா சர்வீஸ் வரும், பணம் கட்டலைன்னா வராது. அதே மாதிரி நீங்கள் பேச கால் தேடுவீங்க, பணம் கட்டினா கூட வர மறுப்பாங்க, வெறுப்பாங்க, ஒதுக்குவாங்க. அதையும் கூட செலக்ட் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட பேசலாமா வேண்டாமா, எவ்வளோ மணி கொடுத்தாலும் கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்டுரும். சிந்திச்சு பாருங்கள், உங்களோட அறிவை நீங்கள் புதுப்பிச்சுக்கணுமா, இல்லை உங்கள் அறிவு பதிவு தான் நீங்கள் நடக்கணுமா? வளர்ச்சி வேணும்னா உளவியல் வழிகாட்டுதல், மென்டர்ஷிப் உங்களுக்கு வழிகாட்டும். இல்லை என் லைஃப்பை நான் இப்படியே பார்த்துக்குவேன்னா கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறப்ப தான் நீங்கள் தேடுவீங்க. தேடுதல் வந்து உங்களுக்கு தனியான வழிகாட்டுதலை கொடுக்காது, பணம் விரயமாகும், ஆனால் வழிகாட்டுதல் கிடைக்காது.
அதுக்கு தான் ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு உதவுவதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை தெரப்பியூட்டிக்காக எம்எஸ்கே மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.